இந்தியன் 2 படத்தை வெளியிட தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் 2 திரைப்படம் நாளை ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த நிலையில் இந்தியன் படத்தில் வர்மக்கலை தொடர்பான தனது முத்திரை பயன்படுத்தப்பட்டது என்றும் அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் படத்தில் தனது பெயரை சேர்க்க வேண்டும் என்றும் இல்லையெனில் படத்திற்கு தடை விதிக்கவும் கோரி மதுரை மாவட்ட உரிமையில் நீதிமன்றில் ஒருவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணையில் சங்கர், கமல்ஹாசன் பட தயாரிப்பு நிறுவனமான லைகா சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். சங்கர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த படத்திற்காக கோடிக்கணக்கில் பணம் முதலீடு செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான கலைஞர்கள், பணியாளர்கள் வேலை செய்துள்ளனர் என வாதிட்டனர். மேலும் படத்தை தடை செய்தால் பெருமளவு பண இழப்பீடு ஏற்படும் எனவும் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்தியன் 2 படத்தை வெளியிட தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார்.